இந்த உலகத்துல பிறந்த எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும். நம்ம நல்லது செய்றோமோ இல்லையோ, நல்லவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, சமூகத்திற்காக நம்ம நல்ல விஷயங்களை மேற்கொள்கிறோமோ இல்லையோ, எவ்விதத்திலாவது "நீ நல்லவன்பா, நல்லா பண்ணப்பா, சூப்பர்ப்பா" அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. அப்ப என்ன எதிர்பார்க்கிறோம்? மனிதர்களாக பிறந்த அனைவருமே எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது தட்டி கொடுத்து அப்படியே ஒரு பரவாயில்ல தப்பா அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நன்றியை காட்டணும்னா, ஒரு புகழ்ச்சியை காட்டணும்னா விலங்குகள் கூட மயங்கத்தான் செய்கிறது இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை பேருமே மனிதர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் முக்கியமா புகழ்ச்சியை விரும்பாதவர்களே இல்லை. அது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அளவோடு இருக்கும் பொழுது அது ஒரு ஊக்கியாக செயல்படும். தம்பி சூப்பரா செய்யறப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு அந்த காரியத்தை இன்னும் அதிகமா செய்யணும், இன்னும் திறம்பட செய்யணும், இன்னும் சாதிக்க முடியாததை சாதிக்கணும்ன்ற உத்வேகம் ஏற்படும். அதே ஓவர் டோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பேருக்காகவும் புகழுக்காகவுமே பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நிம்மதியற்ற ஒரு தன்மையை பெற்று விடுகிறார்கள். அப்போ வாழ்க்கையில எல்லாருக்குமே ஓரளவிற்கு தேவைப்படுவதும் அதிகமா போகும் பொழுது தேவையற்ற பின்னடைவுகளை ஏற்படுத்துவதும் புகழ்தான். ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். செல்வம், நீங்க படித்த படிப்பு, நீங்க வாழ்ந்த வாழ்வியல், சொத்து பத்துக்கள் எல்லாம் போயிடும். ஆனா ஒரு மனிதன் புகழோடு வாழும் பொழுது அவர் இறந்த பின்னும் வாழ்வார். இதுதான் அதனுடைய தர்பரியம். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம எல்லாருமே புகழ் பெறணும், மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், எல்லாரிடத்துலையும் நம்மளை பார்த்தா அவங்க பெரியவர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கக்கூடியது சகஜம். அப்ப அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகணும்னா உங்களுக்கு அதற்கான திறன் இருக்கணும், திறமை இருக்கணும், அதற்கான நுட்பம் இருக்க வேண்டும், புத்திசாலித்தனம் இருக்கணும், செயற்கரிய செயலாற்றக்கூடிய பலம் இருக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எல்லாருமே என்னை பாராட்டுங்க, எல்லாருமே என்னை புகழுங்க, நான் புகழ் பெற்று வாழணும் இந்த உலகத்துல அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குமா? சுத்தமா நடக்காது. அப்போ ஒருவர் புகழ் பெற வேண்டும் என்றால் அவருக்கு மிக முக்கியம் தைரியம். மற்றவர்கள் செய்ய முடியாத, மற்றவர்கள் பயப்படுகிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதுல தைரியமா இறங்கி முழு மூச்சோடு ஈடுபட்டு கடினமாக உழைத்து தைரியத்தை கொடுப்பது 3ஆம் இடம், திட்டமிடலை குறிப்பது 3ஆம் இடம், அதற்கு ஏற்ற காரியங்களை செயல்களை செய்யக்கூடியதை குறிப்பது 6ஆம் இடம். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து அதை நான் முடிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவம். அதே நேரத்துல 10ஆம் இடம் என்பது செய்யக்கூடிய காரியங்கள், எப்படி நீங்க செயலாற்றப் போகிறீர்கள் என்பதையும், செயலாற்றினால் பேர் புகழ் கிடைக்கும் என்பதையும், உங்கள் மதிப்பு மரியாதையை உயர்த்தும் என்பதையும் குறிக்கக்கூடிய பாவம் 10. அப்ப தைரியமாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராடி, எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று செய்யக்கூடிய காரியத்தால் தான் ஒருவன் புகழ் பெற முடியும். புரியுதுங்களா? அதுக்கு இந்த 3ம் மிக முக்கிய காரணம். தைரியம், தடைகளை தாண்டி செயலாற்றக்கூடிய ஒரு நிலை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முன்வைத்த கால பின்வைக்காம காரியம் ஆற்றக்கூடிய தன்மை, அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, இவற்றை குறிப்பது 3, 6, 10ஆம் பாவங்கள். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த 3, 6, 10ஆம் பாவங்களுக்கு உபஜயஸ்தானம்னு பேரு. இன்னும் 11 சேரணும், அதுல அதை சேர்க்கல, அவ்வளவுதான். 11ன்னா அந்த வெற்றியின் மூலமாக புகழின் மூலமாக லாபம் அடைவதை குறிப்பது 11. அப்ப 3, 6, 10, 11 பாவங்கள் என்பது ஒருவன் தனி தைரியத்தோடு செயலாற்றி தடைகளை தாண்டி பிரச்சனைகளை முறியடித்து எதிரிகளை வெற்றி கொண்டு காரியமாற்றி அதன் மூலம் லாபம் அடைந்தால் அது உபஜயஸ்தானம், அதுதான் அவனுக்கு புகழை குறிப்பது.
அதுக்கு 3, 6, 10, 11ஆம் பாவங்கள். ஆனா எல்லாருக்குமே லாபம் கிடைக்குமான்னா கிடைக்காது. அவர்களுக்கு பேர் புகழ் இருக்கு. மகாத்மா காந்தி இருந்தாங்க அப்படின்னா தைரியத்தோடு செயலாற்றினார்கள், தடைகளை எதிர்த்து நின்றார்கள், ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றார்கள், உள்நாட்டிலேயே சொல்லொணாத பிரச்சனைகள் அத்தனையும் எதிர்த்து நின்றார்கள், கடினமாக உழைத்தார்கள். அதன் மூலமாக அவருக்கு பேரும் புகழும் மகாத்மா என்ற ஒரு ஒரு யாருக்குமே கிடைக்காத பட்டமும் இந்த உலகமே மெச்சக்கூடிய ஒரு பெரும் தலைவராக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தி அண்ணல். ஆனா அதை கொண்டு அவர் பயனடைந்தாரா, சொத்து சேர்த்துக்கிட்டாரா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சுட்டு போனாரான்னா இல்லை. அப்போ புகழை கொண்டு சம்பாதித்து அதன் மூலம் பயனடைய வேண்டும், லாபம் அடைய வேண்டும் என்றால் அதோடு 11ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்கணும். 11 இருந்தால் லாபம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது, புகழ் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 3, 6, 10ஆம் பாவங்களும் அதன் அதிபதிகளும் எவ்விதத்திலாவது லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ தொடர்பு பெறும் பொழுது தைரியம், உத்வேகம், தடைகளை தாண்டி செல்லக்கூடிய நிலை, காரியமாற்றக்கூடிய ஒரு வைராக்கியம், அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நிலை, இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் உன்னதமான காரியங்களாக பார்க்கப்பட்டு அதன் மூலமாக அவர் புகழை பெறுகிறார். சரி, இந்த வைராக்கியத்திற்கும் பிடிவாதத்திற்கும் புகழ் வர வேண்டும் என்பதற்கும் காரக கிரகமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் தான் வைராக்கியத்தை கொடுக்கிறார், பிடிவாத குணத்தை கொடுக்கிறார், அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவலை கொடுக்கிறார், புகழ் பெற வேண்டும், மரியாதை பெற வேண்டும் என்பதை உந்துதலை கொடுக்கிறார். அப்போ லக்னமோ லக்னாதிபதியோ 3, 6, 10ஆம் பாவங்களோடோ அதன் அதிபதிகளோடோ சூரியனோடோ ஏதேனும் ஒரு சில தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் ஓரளவிற்கு புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி 3, 6, 10ஆம் பாவம் அதன் அதிபதிகள் சூரியனோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லொணாத ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை என்றும் அழியாத புகழை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜோதிட ரீதியா ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா ஏன் இந்த பாவத்தை எடுத்துக்கணும், இதோட ஏன் தொடர்பு பெறணும், அந்த தொடர்புகள் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும், இதை நீங்க புரிஞ்சாதான் அதுல வெற்றி பெற முடியும். புரிதல் இல்லாம மனப்பாடம் பண்ணி ஜெயிக்க முடியாது. எவ்வளவு மனப்பாடம் பண்ணுவீங்க? வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த தொடர்புகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில நீங்க செயலாற்றினால் நிச்சயமாக வெற்றி உண்டு. சரி, புகழே இல்லாம வாழ போறேயா, என்ன பண்றது? புகழ் இல்லை, எனக்கு புகழ் தேவையும் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய வாழ்க்கையை சுகமா உல்லாசமா ஒரு தவறான வழிகளில் போய் எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சு எதையாவது நான் அடைய போறேன் அப்படிங்கிற நிலை ஏற்படுகிறது என்றால் அதுக்கு எந்தெந்த பாவங்களுடைய தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு லட்சிய வீரனாக இருக்க வேண்டும் என்றால், தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்றால் தைரியம், உழைப்பு, கடுமையான செயற்கரிய செயல்கள் இதெல்லாம் இருக்கணும். ஆனா லக்னமோ லக்னாதிபதியோ உல்லாசத்தை குறிக்கக்கூடிய உல்லாச வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, பாவ அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய லட்சியம் இருக்காது. ஒரு லட்சியம் என்ன? நல்லா ஜாலியா இருக்கணும், எங்க போனாலும் ஃப்ரீயா இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க லட்சியமாகவே அமையும். புரியுதுங்களா? அப்ப லக்னம் லக்னாதிபதி 5ஆம் பாவத்தோடோ 5ஆம் அதிபதியோடோ தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே மிக முக்கியமான ஒரு கருக்கோளாக பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதோடு மட்டும் இல்ல, 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிற பொழுது லக்னமோ லக்னாதிபதியோ 8ஆம் பாவத்தோடோ 8ஆம் அதிபதியோடோ தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சொல்லொணாத துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மறைமுகமான வழியில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா, மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுமான்னு தேடிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி செயற்கரிய காரியங்களையும் நான் பேரு புகழ் அடையணுன்ற எண்ணத்தையும் பெற முடியாது. புரியுதுங்களா?
அதனால 8ஆம் பாவத்தோட 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் பொழுது தன்னுடைய பிரச்சனையை அவர்கள் சரி செய்து கொள்வதற்கே நேரம் பத்தாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல லக்னம் லக்னாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும் பொழுது, 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எப்படியாவது ஜாலியா இருக்கணும், உல்லாசமான வாழ்க்கை வாழணும், எப்படியாவது சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும். அது குறுக்கு வழியா இருந்தாலும் பரவாயில்ல, தவறான வழிகளா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் காரியங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் பயணிப்பார்களே ஒழிய, ஒரு சாதனை புரிய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், சமூகத்திற்கு உதவியா இருக்கணும், அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற எண்ணத்தையோ நிலையையோ அவர்கள் பெற்றிருக்க முடியாது. புரியுதுங்களா? அதே போல தான் இருக்க இடத்துல தான் மட்டும் சுகமா இருந்தா போதும், தான் கஷ்டப்படாம இருந்தா போதும், தான் சுகமா வாழ்றதுக்கும் கஷ்டப்படாம வாழ்றதுக்கும் தான் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன விதமான தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன விதமான பின்னடைவுகளை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை பெற்றிருக்கக்கூடிய காரக கிரகம் சனி. சனினாலே தன்னுடைய நிலையில் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பது, மற்றவர்களை துன்புறுத்தி மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல், ஒரு சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு செய்யாம சுயநலமாக வாழக்கூடிய, கஞ்சத்தனமாக வாழக்கூடிய, கருமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை குறிப்பது சனி கிரகம். அப்ப லக்னமோ லக்னாதிபதியோ சனி கிரகத்தோடு எவ்விதத்திலாவது தொடர்பு பெற்றிருந்தால், சனி கிரகத்தோடு தொடர்பு பெற்று 5ஆம் இடத்தோடும் 5ஆம் அதிபதியோடும் 8ஆம் இடத்தோடும் 8ஆம் அதிபதியோடும் 10ஆம் இடத்தோடும் 10ஆம் அதிபதியோடும் லக்னம் லக்னாதிபதி தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் புகழ் இல்லாத, சுயநலமிக்க, தன்னுடைய உல்லாச வாழ்க்கையில் மாத்திரம் தன்னுடைய ஈடுபாட்டை கொண்டிருக்கக்கூடிய, அதற்காகவே செயலாற்றக்கூடிய, அதற்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்துல வாழக்கூடியவர் எனக்கு பேர் புகழ் கிடைக்குமா, எனக்கு காசு பணம்லாம் இருக்கு, எனக்கு புகழ் கிடைக்குமான்ற கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்பில்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கு, எண்ணங்கள் எப்படி இருக்கு, செயல்கள் எப்படி இருக்குன்றத அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் ஒருவருக்கு பேரும் புகழும் அமையும். செல்வம் எப்படி இருந்தாலும் வந்துடும். ஆனா பேர் புகழ் வேணும்னா அதற்கு அவருடைய எண்ணங்கள், செயல்கள், அவர்களுடைய மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, இவைதான் அவர்களுக்கு பேர் புகழை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? புகழுக்காக எவ்வளவோ செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேர். ஆனா அவர்கள் அதை அடைகிறார்களானா கடைசி வரைக்கும் அடைய முடிவதே இல்லை. என்ன காரணம்? இந்த லக்னம் லக்னாதிபதி 5, 8, 10 பாவத்தோடு தொடர்பு கொண்டு சனி கிரகத்தோடும் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது பேரு புகழுக்காக போராடி எதையுமே கிடைக்காம இன்னும் மக்களால் கீழ்நிலைப்படுத்தப்பட்டு வாழ்வியலை வாழக்கூடியவர்களாக அவர்கள் வலம் வருகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய ஜாதகங்கள் எடுத்துட்டு யாரு பேர் புகழோட இருக்காங்க, அவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி யாரோடு தொடர்பு பெற்றிருக்கிறது. அதே நேரத்துல புகழே இல்லாம நிறைய மக்களுக்கு நல்லதே செய்வாங்க, பேர் புகழ் இருக்காது. அப்படியாப்பட்டவர்கள் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு அதுல என்ன தொடர்புகள் இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத அடிப்படையா ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இதுல சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது உதவி ஆசிரியர்கள் அல்லது வாட்ஸ்அப் வழியா தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். புரியுறதா? அப்ப அந்த புகழ் என்பது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு எளிமையா அந்த புகழ் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், கடுமையா உழைத்தாலும் அந்த புகழை அடைய முடியாது. அதற்கான தர்பரியங்களைத்தான் நம்ம இன்றைய இந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இது ஒவ்வொரு கான்செப்டை எடுத்து நம்ம பயிற்றுவிக்கும் பொழுதும் அதை நீங்க படித்து புரிந்து அதன் அடிப்படையில ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது அந்த புரிதல் ஏற்படும்.
மறக்காமையும் இருக்கும். ஆகையினால இதெல்லாம் நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. வாழ்க்கை சிறப்படையும். அடுத்த வகுப்புல இன்னும் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுக்கு என்ன மாதிரி தொடர்புகள் இருக்கணும், எந்தெந்த கிரகங்களினுடைய தொடர்பு இதுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.